ஒரு கரு உருவாகும் போது மேல் கிட்டேருந்து 23 குரோமோசோம்ஸும் ஃபீமேல் கிட்டேருந்து 23 குரோமோசோம்ஸும் இணைஞ்சு தான் ஒரு கரு உருவாக்கப்படுது. ஸோ அப்போ மேல் கிட்டேருந்து எக்ஸ் குரோமோசோம் கரு ஃபீமேலோட குரோமோசோம்ஸோட இணைதா இல்லை ஒய் குரோமோசோம்ஸ் இணைதாங்கிறத பொறுத்து தான் அந்த கருவோட பாலினம் செக்ஸ் டிட்டர்மின் ஆகுது. ஸோ எக்ஸ் குரோமோசோமும் சேரும் பொழுது அது ஃபீமேலாகவும், எக்ஸ் குரோமோசோமோட ஒய் குரோமோசோம் சேரும்போது அது மேலாகவும் வருது. ஸோ இந்த ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது உங்களோட ஹஸ்பண்டோட குரோமோசோம் தான். ஸோ அதுதான் டிசைட் பண்ணது உருவாக போகிற கரு அது எக்ஸ்எக்ஸா எக்ஸ்ஒய்யா அப்படிங்கிறது. இது மட்டும் கிடையாது, செக்ஸை மட்டுமே அப்பாவோட குரோமோசோம்ஸ் டிட்டர்மின் பண்ணுது அப்படிங்கிறது இல்லாமல் அப்பாவோட லைஃப் ஸ்டைல்ஸ், அப்பாவோட மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு ப்ரெக்னன்சிக்கும் ஒரு ப்ரெக்னன்சியை எப்படி கொண்டு போகிறோம், அந்த பேபி எப்படி வளருது அப்படிங்கிறதுக்கும் இம்பேக்ட் இருக்குன்னு இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் ஸ்டடீஸ் வச்சு பார்க்கும்பொழுது ஃபாதர் வெரி ஹெவி ட்ரிங்கர் ஒரு ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்ததுன்னா அதனால் ஏற்படுற டிஎன்ஏ ப்ராப்ளம்ஸ் அது பேபிக்கும் கேரி அவுட் ஆகும்பொழுது இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஆட்டிசம், சம் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இந்த பேபி ஆர் டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டிஸ் இந்த பேபி வரலாம் அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் ஸ்டடி. அது மட்டும் இல்லாமல் ஃபாதர்ஸ் ஏஜ் ஆல்சோ ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி ஃபாதர் ஒபீஸா இருந்தாங்கன்னா பிறக்க போற பேபிஸுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி மேல் ஃபேக்டரோடைய ஸ்பெர்ம் டிஎன்ஏல ஃப்ராக்மெண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னா தட் மே ரிசல்ட் இன் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அடுத்தடுத்து பிரெக்னன்சி மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா அதுக்கு ஃபீமேல் மட்டுமே காரணம் இல்லை, மேல் சைடு இருக்கிற டிஎன்ஏ ப்ராப்ளம், ஸ்பெர்ம்ல இருக்க டிஎன்ஏ ப்ராப்ளம்ஸும் காரணமா இருக்கலாம். அதனால ஒரு கப்பல் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் போதோ இல்லை ஒரு ஹெல்தியான பேபியை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதோ ஃபீமேல் மட்டுமே எல்லா விஷயத்தையும் பண்ணணும், அவங்களுக்கு தான் எல்லா மாத்திரை, அவங்களுக்கு தான் எல்லா மருந்து, ஸ்கேன்ஸ் எல்லாமே அப்படிங்கிறது இல்லாமல் மேல் பார்ட்னர் ஆல்சோ பிளேஸ் அன் ஈக்குவல் ரோல். அவங்களும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேருந்து டயட்லேருந்து ப்ராப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஹெல்தி பேபியை டெலிவர் பண்ண முடியும்.